அரட்டை ஆப் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இப்போ அது ட்ரெண்ட்லே இல்ல அப்படின்னு நெறைய பேர் சொல்றாங்க. உண்மதான். ட்ரெண்டோட பிஹேவியரே அதானே. எந்த ஒரு ட்ரெண்டுமே 10, 15 வருஷம் நிலைச்செல்லாம் நிக்கிறது கிடையாது. மேக்ஸிமம் 1 வீக். இது ஸ்ரீதர் வேம்புக்குமே தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்சதுனால தான் நத்திங் கோஸ் டூ த மூன். யூ ஹேவ் டு கோ த்ரூ திஸ் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அப்படின்னு சொல்றாரு. அரட்டை ஆப் பின்னாடி ஒரு மிகப்பெரிய பிஆர் கேம்பெயின் இருக்கு. ஐ வுட் சே இட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் பிஆர் கேம்பெயின்ஸ் இன் ரீசன்ட் டைம்ஸ். மெட்ரிக் வைஸ் சைன் அப்ல ஒரு பெரிய அப்டிக்க பார்த்துருப்பாங்க. சைன் அப்பை தாண்டி ரிட்டென்ஷன் ப்ராப்ளமாக இருந்திருக்கும். அரட்டைன்னு கிடையாது, எல்லா ப்ராடக்ட்ஸ்க்குமே இந்த ரிட்டென்ஷன் ப்ராப்ளம் இருக்கும். யூசர்ஸ் கான்ஸ்டன்ட்டாக சர்ன் ஆகிட்டே இருப்பாங்க. யூசர்ஸ் சர்ன் ஆகிறதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா அவங்களோட பெயின் பாயிண்ட்டை அந்த ப்ராடக்ட் சால்வ் பண்ணாமல் இருந்திருக்கும். என்னோட ஃப்ரெண்ட் லக்ஷ்மண் அவரோட காமன் சென்ஸ் சேனலில் இதை பற்றி பேசியிருப்பாரு. எதுக்காக ட்ரெண்ட் ஆகுறோன்றது மேட்டர். இதில் வந்து ஒரு ஃபீச்சர் சூப்பராக இருக்குது, என்னோட பெயின் பாயிண்ட்டை சால்வ் பண்ணிடுச்சு அப்படின்ற ரீசனுக்காக ட்ரெண்ட் ஆகுது அப்படின்னா 2 மெட்ரிக்கை இது இம்பாக்ட் பண்ணும். ஆக்விஷன், ரிட்டென்ஷன். ஒரு கல்ல 2 மாங்கான்ற மாதிரி. பட் இட்ஸ் அன் இண்டிஜியஸ் ப்ராடக்ட்ன்றதுக்காக ட்ரெண்ட் ஆகுது அப்படின்னா ஒரே ஒரு மெட்ரிக்கை மட்டும்தான் இம்பாக்ட் பண்ணும், ஆக்விஷன். அதாவது மக்களை சைன் அப் மட்டும்தான் பண்ண வைக்க முடியுமே தவிர நீங்கள் காந்தியாகவே இருந்தாலும் பேட்ரியாட்டிசம் உங்கள் பிளட்ல அப்படியே ஓடுனாலும் உங்களோட பெயின் பாயிண்ட்டை அந்த ப்ராடக்ட் சால்வ் பண்ணலன்னா நீங்கள் அந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ண மாட்டீங்க. இது ஜோகோக்குமே நல்லா தெரியும். தே ஆர் கிரேட் இன் கிரியேட்டிங் ப்ராடக்ட்ஸ் தட் சால்வ்ஸ் ப்ராப்ளம்ஸ். பிரைட் மைண்ட்ஸ் உள்ள ப்ராடக்ட் மார்க்கெட்டர்ஸாகவும் ப்ராடக்ட் மேனேஜர்ஸாகவும் இருக்காங்க. கண்டிப்பாக டார்கெட் ஆடியன்ஸ் கூட இன்டர்வியூஸ் போயிருப்பாங்க, பெயின் பாயிண்ட்ஸ் கலெக்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. அதை வச்சு தான் ரோட் மேப்பே போட்டிருப்பாங்க. வாட்ஸ்அப்பில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது கைஸ். இட்ஸ் நாட் அ பர்சனல் சேட்டிங் பிளாட்ஃபார்ம் எனிமோர். அது ஒரு கம்ப்ளீட் மார்க்கெட்டிங் டூலாக மாறி கிடக்கு. என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேருந்து வர மெசேஜை விட பிராண்ட்ஸ் கிட்டேருந்து வர மெசேஜ் தான் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் அரட்டை டீம் அட்ரஸ் பண்ணுவாங்கன்னு நான் நம்புகிறேன். அண்ட் இன்கேஸ் அரட்டை டீம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒன் கைண்ட் ரெக்வஸ்ட், அரட்டைன்ற பேரை மட்டும் நீங்கள் மாற்றிடாதீங்க. ஐ நோ அ லாட் ஆஃப் பீப்புள் ஆர் அகெயின்ஸ்ட் திஸ் நேம். இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய பாலிடிக்ஸ் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட்.